நம்மளோட சுண்டக்காய் மரம் வந்து அடுத்து காய்க்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஆல்ரெடி நம்ம ஒரு அறுவடை முடிச்சிட்டோம். இப்போ 2வது அறுவடைக்கு ரெடி ஆயிட்டே இருக்குது. இங்க பாருங்களேன், நெறைய பூ நெறைய காய் வச்சிருக்கு. முந்தி சின்ன பிள்ளையிலலாம் எனக்கு ஒரு டவுட் உண்டுங்க. எப்படி அவ்ளோ காயும் ஒரே மாதிரி இருக்குது? ஒரே நாள்ல அவ்ளோ பூவும் பூத்துரும் போல. அப்புறம் அவ்ளோ காய்க்கும் போல. அதான் அப்படி இருக்குது. அந்த மாதிரி நான் நெனச்சிருக்கேன். ஆனா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நெனச்சதே இல்லங்க. அங்க பாருங்களேன். ஒரு சில பூ பூத்திருக்கு. ஒரு சிலது வந்து பூக்காம இருக்குது. ஆ ஒரு சிலது காய்ச்சிட்டு, அப்புறம் கொஞ்சம் காய்க்காம இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அது வந்து சில பூ பூக்கும் போல, சிலது பூக்காது. அப்புறம் அதுக்கு அடுத்தது பூக்கும் போல பாருங்களேன். செடிகள்லயே எவ்ளோ இதெல்லாம் இருக்குது. அத நம்ம வந்து வளர்க்கும்போது தான் அத பத்தி புரிஞ்சுக்க முடியுதுண்ணே. அத பத்தி தெரியாமயே எவ்ளோ விஷயங்கள் இருக்கிறோம். ஒரு செடி வளர்க்கும்போது தான் அத பத்தி கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கிறோம்ல.